காவேரி வந்து அவங்க அம்மா வந்து அழைச்சிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி வந்து ஆள் கூட நீ வாழ வேணாம்னு சொல்லிட்டு என் பொண்ணு என் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. இதனால விஜய் வந்து பயங்கரமாக கதறி கதறி அழறாரு. காவேரி வந்து விஜயை பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. இங்கே வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, பயங்கரமாக அழகை பார்த்துட்டு அவங்க தாத்தா சமாதானப்படுத்துறாரு. கவலைப்படாதரா, எல்லாம் சரியாயிடும் கண்ணா அப்படி சொல்லிட்டு இருக்காரு. தாத்தா மடியில் படுத்துட்டு வந்து அழறாரு. நம்ம விஜய் உடனே வந்து வருடி கொடுக்குறாரு. தாத்தா கிஸ் பண்ணுறாரு. கவலைப்படாதரா, எல்லாமே சரியாயிடும் விஜய், நீ வந்து அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லி புரிய வச்சுருக்கணும், அவங்க வீட்டுக்கும் புரிய வச்சுக்கணும், எதையும் பண்ணாமல் விட்டுட்ட. நான் அப்போவே சொன்னேன்ல, அந்த கான்ட்ராக்ட் மேட்டரை பற்றி நீ அப்படியே விட்டக்கூடாது விஜய், அந்த கான்ட்ராக்டை கிழிச்சு போடுன்னு சொன்னல, நீ கேட்டியா விஜய், இப்போ பார்த்தியா அது எவ்வளோ பெரிய விஷயமா மாறிச்சுன்னு சொல்லிட்டு அப்படின்னு தாத்தா அப்படி சொல்லிட்டு அழறாரு. எனக்கு காவேரி வேணும் தாத்தா, காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது தாத்தா, உங்களுக்கே தெரியும்ல தாத்தா, காவேரி தான் தாத்தா என் வாழ்க்கை, இதெல்லாம் கரெக்டு தான்டா, ஆனால் அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, அவங்க தப்பாக எடுத்துக்கினாங்களே, இப்போ நம்ம அவங்களுக்கு எல்லாருக்கும் புரிய வைக்கணும் விஜய், புரிய வச்சு தான் இந்த பிரச்சனையை தீர்க்கணும், நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த பிரச்சனை தீர்ந்துடும், காவேரி நம்ம வீட்டுக்கு வந்துருவாடா, அழாதடா, வந்துருவாடா தாத்தா அப்படி சொல்லிட்டு அழுதுட்டுருக்காரு. இங்கே வந்து காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டு அழுதுட்டுருக்காங்க. விஜய் நினச்சி ஏங்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. கவலைப்படாதடி, எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவோம்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்கிறாங்க. இங்கே வந்து அவங்க அம்மா அழுத பார்த்தா அவங்க அம்மா கிட்ட எல்லாரும் வந்து அழாதம்மான்னு சொல்கிறாங்க. நான் என்னடி பண்ணுவேன், வாழ்க்கை இப்படி பாழ பண்ணிட்டாலேடி, தங்கச்சி வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னா சொல்லியிருக்கலாமேடி, நம்ம பணம் வந்து எப்படியாவது ஏற்பாடு பண்ணியிருக்கலாமேடி அப்படின்னு அப்படியே வந்து கம்முன்னு இருக்காங்க. சொல்லுடி, ஏன்டி சொல்லலை எல்லாக்கிட்டையும் அப்படின்னு. இல்லைம்மா, அக்காவும் மாமாவும் ஏற்கனவே சண்டையில் இருந்தாங்கம்மா, மாமாவை அக்கா வந்து வெறுத்துட்டு வரலன்னு பயந்துட்டேம்மா, அதனால தான்மா சொல்லலை அப்படின்னு. ஐயோ, எனக்காக தான் வாழ்க்கையை பாழாக்கிட்டாலே அப்படி சொல்லிட்டு கங்கா ஒரு பக்கம் பயங்கரமாக கதறி அழறாங்க. அதை பார்த்து குமரன் வந்து எல்லாம் என்னால் தான் சொல்லிட்டு அவரும் ஃபீல் பண்ணுறாரு. அடுத்து எல்லாருமே இங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே விஜய் நினச்சி காவேரி அழுதுட்டுருக்காங்க, காவேரி நினச்சி விஜய் அழுதுட்டுருக்காரு. அடுத்து வந்து விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. தாத்தா வந்து நீ காவேரி கிட்டே பார்த்து பேசுப்பா அப்படின்றாரு. சரிங்க தாத்தா அப்படி சொல்லிட்டு விஜய் என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்டே பேசலாம்னு சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா காவேரி வந்து வெளியவே வரலை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாரு. காவேரி வந்து மனசு சரியில்லைம்மா, நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து வெளியே போகிறாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இதை பார்த்துடுறாரு. காவேரி வந்து ஃபாலோ பண்ணிட்டு விஜய் வந்து போய் பேசலான்னு போட்டு போகிறாரு. பார்த்தா அந்த டைமில் கரெக்டாக அங்கே வராரு குமரனும், அதுக்கப்புறம் நிவீனும் குமரனும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு நிவீன், எல்லா பிரச்சனையும் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு, என்னால் தான் இவ்வளோ பிரச்சனை அப்படி சொல்லிட்டு இருக்காரு. இல்லைண்ணா, நீ அந்த பணத்தை தொலைச்சிடுனா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காதுண்ணே அப்படி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக வந்து இந்த மாதிரி விஜய் வர்றதை பார்த்து செம்ம டென்ஷனாக இருக்கும் குமரன். விஜய் வந்து நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாரு. காவேரியை மறுபடியும் வந்து தொல்லை பண்ணலாம், அவளை வந்து மறுபடியும் வந்து ஏமாத்தலான்னு வந்தியா அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. இங்கே பாருங்கள் குமரன், நீங்கள் அன்றைக்கி என் மேலே கை வச்சதே வந்து நான் அமைதியாக இருந்துட்டேன், நீங்கள் கோவமாக இருந்தீங்க தான் அமைதியாக இருந்தேன், இன்றைக்கும் தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றாரு. யார் பிரச்சனை பண்ணுறா, பிரச்சனை பண்ணுறது நீ தான், தேவையில்லாமல் காவேரி வாழ்க்கையை பாழ் பண்ணிட்ட, இப்போ காவேரிக்கு மறுபடியும் வந்து காவேரி வந்து ஏமாத்தலான்னு வந்திருக்கியா, விடமாட்டேன்டா சொல்லிட்டு சட்டையை பிடிக்கிறாரு. அதே மாதிரி விஜயும் சட்டை பிடிக்க 2 பேரும் முறைச்சு நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து நிவீன் என்ன பண்ணுறாரு, அவங்கள விலைக்கு விடுறாரு. முதல்ல இது கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கிளம்ப சொல்கிறாரு. உடனே வந்து அப்படியே 2 பார்த்து முறைச்சிட்டு விளங்குறாங்க. அவனை பார்க்க எனக்கு டென்ஷனாக வருதுடா, காவேரி வாழ்க்கை இப்படி பாழ் பண்ணிட்டாடுடா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷனாக வந்து குமரன் வராரு. குமரன் வந்து இங்கே நிவீன் வரதை பார்த்துட்டு என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி டென்ஷனாக வராரு மாமா அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கேட்குறாங்க. அது வந்து விஜயும் இவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்னது விஜயும் இவரும் சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்னு காவேரி வெளியே வராங்க. என்ன நினச்சிட்டீங்க எங்கள் மாமா உங்கள் மனசில், எப்போ பார்த்தாலும் விஜய் கூட வந்து ஏன் சண்டை போடுறீங்க, அன்றைக்கே நான் பார்த்தேன் விஜய் அந்த அடி அடிக்கிறீங்க, இப்போ என்னென்னா அவர்கிட்ட சண்டை போடுறீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு. என்ன காவேரி நீங்கள் இப்படி பேசுகிற, வேறு என்ன பேசுறது, நான் வந்து சமைச்சு தானே என்கிட்ட வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, என்னை வந்து தூக்கின்னு போய் கல்யாணம் பண்ணிக்கிறாரா, இல்லை என் விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிறாரா, நான் விருப்பத்தோடு சமைச்சதால் தானே என்னை கல்யாணம் பண்ணிக்கிறார் அக்ரிமெண்ட் போட்டு, அவர் மேலே என்ன தப்பு இருக்குது, நான் தானே இதுக்கு சம்மதிச்சேன், என்னமோ வந்து அவருக்கு என்னை ஏமாத்துற மாதிரி ஏமாற்றி வந்து கல்யாணம் பண்ணுற மாதிரி ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க, அவர் அடிக்கிறதுக்கு நீங்கள் யார் முதல்ல அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அப்படியே உடனே வந்து புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, வந்து உன் புருஷன்றதால சப்போர்ட் பண்ணிக்க, இப்போ உன் புருஷன் கூட கிடையாது, உனக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அவர் மாமாவை ஏற்று பேசுகிற அப்படின்றாங்க. இங்கே பாருக்கா, நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது, விஜய் எதுக்காக அடிக்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல, விஜய்க்கு நானும் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்தோம், அதுக்காக நாங்கள் 2 பேருமே தண்டிக்கப்பட வேண்டியவங்க, அதை விட்டுட்டு அவரை மட்டும் அடிக்கிறதுல என்ன நியாயக்கா இருக்குது, இங்கே பாருக்கா மாமா கிட்ட சொல்லி வை, தேவையில்லாமல் அவர்கிட்ட பிரச்சனைக்கு போவேணான்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது கேட்டுட்டு அப்படியே வந்து கங்கா டென்ஷன் ஆகிங்க, உங்களுக்கு தேவையாங்க இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்து நான் என்ன பண்ணுறது, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுது விஜய் பார்க்கும்போது, அதனால தான் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இங்கே காவேரி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க விஜயை நினச்சி.